கேட்டிய கிளி உதுகும் ஒரு காதையண்டு. இப்போ நேரம் என்ன நேரம்? இப்போ நேரம் பாருங்க, நேரம் சரியா 2 மணி. 2 மணி விடிஞ்சால் எங்களோட வைர விழா, பள்ளிக்கூட வைர விழா. இங்கே பெயிண்ட் வேலையெல்லாம் நடக்குது பாருங்க. பழைய மாணவர் சங்க செயலாளர் பூந்து விளையாடுறார். சந்திரன் மோத காட்டுங்க. வேலை செய்கிறார். இங்கால பெயிண்டர் வேலை, அப்படி அங்கால சமையல் வேலையில் நடக்குது. இங்கால எங்கட மணியன் நேரம் மருமகன் நிற்கிறார். இங்கால கொஞ்சம் பொடிகள் வேலை செய்கிறாங்க. இங்கால வேலை செய்து களைச்சி படத்து நிறுத்திட விடுறாங்க. என்ன நம்ம நிறுத்திட வருதோ படத்து நிறுத்திட விடுறாங்க. அயந்தாண்ணா என்ன செய்யும் அப்போ முன்னுக்கு என்ன பராது? வரவேற்பு வரையா? வரவேற்பு வராது செய்கிறீங்க. இரவு 2 மணிக்கு ரோட்டுக்கெல்லாம் கட்டுறாங்க படிகள். அலங்கரிப்பு வேலை செய்கிறீங்க. எல்லாரும் பழைய மாணவர்கள் இருந்தீங்களா? பழைய மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவர்கள். ஒற்றி படியன் வைரவளாக வேலை செய்து போட்டு பட்டத்து நல்லா நிற்கிற இடையில பாருங்க. இந்த ஷர்ட்டு மேலே போகக்கூடாது, பெல்ட்டை காட்டி ஷர்ட்டுக்கு போட்டிருக்கான். ஷர்ட்டுக்கு மேலே போட்டிருக்கான். அங்கால வாழை இல்லையா? வாழைப்பொடி பட்டப்புறங்கள் இவனுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வாழைப்பொடி எல்லாம் குழந்தைக்குதான் தெரிஞ்சால வேலை நடக்குது. வாங்கோ அந்த பக்கம் தலையும் போவோம். இப்போ நேரம் என்னையா? 2:46. யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பழைய மாணவர் இந்த வாகனத்தை வந்து இன்றைக்கு ஃபுல்லாக 2 சாமான ஏற்றி பார்க்குறார். இது பாடசாலைன்ற மைதானத்துக்குள்ள பிரதானமாக இதுக்கு தான் நடக்க போகுது வைர விழா நிகழ்வு. அதுக்குரிய அலங்காரங்கள் வேலைகள் எல்லாம் நடக்குது. விடிய 9 மணிக்கு நிகழ்வு தொடங்குது. இப்போ நேரம் 3 மணி. காத்தி மாமா கஜந்த புண்ணியத்தில் வைர விழாவுக்குரிய சமையல் நடக்குது. 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 நாளைக்கு நடக்குது. இன்றைக்கு, நாளைக்கு, நாளண்டைக்கு 3 நாள் சமையல் சாப்பாடு நிகழ்வு நடக்க போகுது. இதால் பிள்ளைகள் எல்லாம் 2 வேலை செய்யலாம். வீடியோ பார்க்குறீங்க நீங்களும் வாங்கோ. வைர விழாக்கு 5ஆம் தேதி நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பள்ளிக்கூடத்தில் வைர விழா எப்படி என்ன மாதிரி கட்டுறது நீங்களும் பார்க்கலாம். கொடிகள் எல்லாம் எள்ளண்டா எண்ணி அணைக்கிறாங்க. இவனோட தான் மேற்பார்வை தொட்டுக்கிறான். உற்று வேலையும் செய்யாமல் ஆளை பாருங்க. மேற்பார்வைக்கு ஆள் வேணுமா பாருங்க. ஆளை பார்த்து வைங்க. இது விடிய 8 மணிக்குள்ள எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு செய்யணும்ட்டாண்டி நடக்க அப்படியா? மொடல் போடுதான் பாருங்க. வேற என்ன முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுகும் ஒரு காதை.